கிச்சன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மைசூர் மசாலா தோசை ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். இந்த தோசைக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதும் ஒரு 10 நம்பர் வரமிளகா சேர்த்துக்குவோம். லேசாக இதை வறுத்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மீடியம் சைஸில் ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த ஆயிலில் ஃபுல்லாக வதக்கிட்டு அவ்வளோதான் வதக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். லேசாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து, இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயில் சேர்த்துப்போம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உடைச்ச உளுத்தம் பருப்பு, இந்த ரெண்டையும் ஆயிலில் வறுத்துப்போம். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, வெள்ளையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் இதாக வதக்கிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிறோம். சின்னதாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துப்போம். ஒரு துண்டு இஞ்சி இது மாதிரி நைஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிறோம், அதையும் இதில் சேர்த்துப்போம். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கிறோம், அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிடுவோம். ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் அதை சேர்த்துருவோம். சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஃபுல்லாக இருக்கு மசிச்சுக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் ஃபுல்லாக மசிச்சு எடுத்துக்கணும். கிளம்பி அவ்வளோதான், ஃபுல்லாக மசிச்சிட்டோம். இந்த தோசைக்குள்ளான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. அவ்வளோதான். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன பார்ப்போம். இப்போ தோசையை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு தோசை மாதிரி நைஸாக
லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே சமமாக மாவு எல்லாத்தையும் சமமாக ஊற்றி வச்சுருவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுவோம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே பாதி தோசைக்கு இந்த மசாலாவை அப்ளை பண்ணுவோம். நைஸாக சாப் பண்ண ஆனியனை இது மேலே அப்படியே சேர்த்துக்குவோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசை நல்லா முருகினதும் இதை அப்படியே இறக்கிடுவோம். இந்த தோசையை அப்படியே ஒரு ஆஃப் சைஸுக்கு ஒரு அருமையான மைசூர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, சட்னி சாம்பார் எதுவுமே இல்லாமல் இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சாப்பிட்றலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.